ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டார். செல்வாக்கு மிகுந்தவர், செல்வம் மிகுந்தவர். அந்த ஊருக்கு அவர் தான் நாட்டாமை. தேடாத செல்வம் இல்லை. அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சுட்டு செலவழிக்க முடியாது இல்லை. ஒரு நாள் மரணம் வந்துட்டு செத்து போயிட்டான். அவனை தூக்கிட்டு போவாங்க காட்டுக்கு எரிக்கிறதுக்கு. போகும்போது பேசிகிட்டே போவான். எப்படி வாழ்ந்த மனுஷன், எப்படியெல்லாம் சம்பாத்தியம் பண்ணார், கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்காரப்பா, 7 தலைமுறைக்கு இருக்கும்டா சொத்து, ஆனால் விட்டுட்டு போயிட்டானே, கடைசி போகும்போது வெறுங்கையாக போகிறானே, ஒன்றும் கொண்டு போகலையே, இந்த காசுலாம் நிலைக்குமா, செல்வம் நிலைக்காதுப்பான்னு பேசிகிட்டே போவான். அப்புறம் எல்லாம் காரியம் முடிஞ்சு அங்கேருந்து திரும்பி வருவாங்க. வரும்போது 2 பேரும் பேசிகிட்டே வருவான். இவ்வளோ பெரிய மனுஷனே போயிட்டாரு, அவருக்கே சாவு வந்துருச்சுடா, நம்மளாம் செத்து போயிடுவோம்டா, ரொம்ப துட்டு ஆசைப்படக்கூடாதுடா, காசுன்னு அலையக்கூடாதுடா, சேர்த்து வச்சா கொண்டு போக முடியாதுடா, காதிருந்த ஊசியும் வாராதுக்கான்னு கடைவழிக்கேன்னு சொல்லியிருக்காங்களாடா என்று பேசிக்கிட்டு இனிமேல் முக்கா துட்டுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டே வருவான். வரும்போது திடீர்னு ஒருத்தன், மாப்பிள்ளை கொஞ்சம் பொறு அப்படின்னு தரையில் இதே தேடினான். என்னடா தேடுறேன்னா, பாக்கெட்டில் வந்து வச்சுருந்த 10 ரூபா கழுவு வந்துட்டுங்கிறான். மடியில் வச்சுருந்த 10 ரூபா கழுவு வந்துச்சுன்னா அதை தேடி ஐயோ 10 ரூபா போச்சேன்னு வருத்தப்படுறோம். நாம தான் இந்த வைராக்கியம் பேசுவோம். இனிமேல் காசு ஆசைப்படக்கூடாதுன்னு வைராக்கியம் பேச பாருங்க. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசு ஆசை போகாதடி, குதம்பாய் கட்டையிலும் வேகாதடின்னு கவிஞர் எழுதினார். ஆனால் ஒவ்வொரு ஆளும் சாகிற போதும் இவனே போயிட்டான், நம்ம இருக்க போகிறோமா என்கிற வைராக்கியம் வந்துட்டு போகுது பாருங்க. இதுக்கு பேர் சுடுகாட்டு வைராக்கியம்னு பேர். வந்துட்டு போயிடும்.